6 இன்ச்சுங்க பாப்பாவோட அகலம், கையோட அகலம் 6 இன்ச்சு. 6 இன்ச்சுனா நான் வந்து 3.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேங்க. 9.5 இன்ச்சு எடுத்துருக்கேன் அகலம். பஃப் பிடிக்கிறதுக்காக என்னன்னா 3.5 இன்ச்சு பெருசாக எடுத்திருக்கேன். இங்கே அவளோட அகலம் வந்து மொத்தம் 6 3.5 இன்ச்சு பஃப்புக்காக எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நான் அகலம் பெருசாக எடுத்திருக்கேன். இப்போ இதை அந்த அகலத்துக்கு வச்சு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துடுவோம். இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் பாப்பாவோட கையோட ஹைட்டு வந்து பஃப்புங்கிறதுனால கீழே பைப்பிங் தான் அடிப்போம். எப்படியும் நமக்கு என்ன லென்த்தோ அது வச்சா போதும். 4 இன்ச்சுக்கு மேலே மார்க்கு. 4 இன்ச்சுன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க தைக்கிறதுக்கு. 4.5 கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறதில்ல, பைப்பிங் மாதிரி அடிப்போம். ஒரு ஏதாவது பார்டர் வச்சு மேலே 4.5ன்னா கீழே 2.5 கூட கம்மியாக 2 எடுங்க போதும். அப்போ தான் நல்லா அந்த பஃப்பு தூக்கி கொடுக்கும். இந்த 4.5 இன்ச்சு பைப்பிங்க மார்க்கிங்க இப்படி வந்து எப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளைச்சா மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது 4 பீஸ் இருக்குங்க. 4 ஃபோல்டிங் இருக்குது, 2 கைக்குமே இருக்குது. இங்கே நல்லா வந்து அந்த 3.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க. வேணால் இங்கே பஃப் அடிக்கும் போது அந்த 3.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறத ஃபுல்லாக பஃப் அடிக்கணும்னு தெரியும். இந்த அளவுக்கு கட் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இருக்கிறத பஃப் அடிச்சுக்கணும். ஃபுல்லாக சின்ன சின்ன ப்ளீட்டாக பிடிச்சாலும் சரி, பெருசாக பிடிச்சாலும் சரி. அதே மாதிரி இதுலேயும் இந்த பக்கம் டேப் வச்சு அந்த 3.5 இன்ச்சுக்கு பாயிண்ட் பார்த்து போட்டு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டும் இது வரைக்கும் ஃப்ளீட் பிடிக்கணும்னு தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது கைக்கு வந்து கீழே பைப்பிங்க்கு வந்து நான் இந்த க்ரீன் கொடுக்கலான் இருக்கேங்க. இந்த ஷர்ட்டோட துணிவே பைப்பிங் கடிச்சிக்கலான் இருக்கேன். கீழே பைப்பிங்க்காக ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேங்க. கோல்டன் கலர் க்ரீனு உடல் கலர் வைக்கணும் இல்லைங்களா, அதை 2 கைக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்குவோம். இப்போ கையோட வேலை முடிஞ்சதுங்க. சட்டுக்கு இது கை வரும். இது பைப்பிங்க்கு விரித்து காட்டுறவங்களுக்கு நெக் மட்டும் வெட்டல. இப்போ கை தைச்சிக்கலாங்க. நான் கைக்கு பாருங்கள் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காட்டன் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். வச்சு அது கூட அடிச்சிருக்கேன். கை ஷேப்புக்கு அடிச்சுட்டு ஃபுல்லாக கீழேயும் மேலேயும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ பஃப் கை எப்படி பஃப் பிடிக்கிறதுங்கிறத சொல்கிறேங்க. கட்டு பாருங்கள், பஃப் பிடிக்கிறதுக்கு நான் இந்த இடமும் கட்டு கொடுத்துருக்கேன். 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லைங்களா, இந்த துணியை மட்டும்தான் மேலே பஃப் பிடிக்கணும். அதே மாதிரி தான் கீழேயும் அதே அளவுக்கு பஃப் பிடிக்கணும். இந்த பஃப் வந்து நான் இது வேறு மெத்தடில் வைக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. பஃப் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு ஃப்ளீட் வந்து இப்படி வைக்கிறேன். அதையே அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஃபிங்கரில் அமுத்தி பிடிச்சிட்டு அந்த ஃப்ளீட்டையே இப்படி இந்தாண்ட நம்மளை பார்த்த மாதிரி பிடிச்சிக்கணும். இப்படி வரும். பஃப் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து நமக்கு எதிர் சைடில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயே இன்னும் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கம் பார்த்தா அப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி வைக்கும்போது இந்த மெத்தடுக்கு வரும் பஃப்பு. இது ஒரு மெத்தடுங்க பஃப்பு. நீங்கள் சின்னதாக எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு ஊசி உள்ள விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்னும் சின்னதாக எடுத்துட்டு நமக்கு எதிர் சைடில் வச்சு பிடிச்சிக்கோங்க. நமக்கு எதிர் சைடு வைக்கணும். பஃப் இப்படி வரும்.
இப்படி உள்ளே விட்டுட்டு குதிரை தூக்கிட்டு வைங்க. இந்த பக்கம் வைக்கும்போது வைக்க முடியாது, அது பக்கத்துலேயே வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ அதுக்கு எதிர் சைடாக பார்த்த மாதிரி ஒரே பஃப்பு அப்படி மாறி மாறி வர்ற மாதிரி இருக்கணும். மூணே 3 பஃப் தாங்க, 3 ஃபீட் தான் வருது. கட்டு வரைக்கும் தான் கரெக்டாக பிடிச்சிருக்கேன். பாருங்க 3 பஃப் தான் வந்திருக்கு இந்த 3 இன்ச்சு சைஸ்க்கு. அதே மாதிரி தான் இங்கே கீழ் பக்கமும் 3 பிடிச்சிக்க போகிறோம். பாருங்கள் இங்கேயும் 3 ஃப்ளீட் தான் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி சேமாக 3 ஃப்ளீட் இங்கே தான் பிடிச்சிருக்கேன். நம்ம எத்தனை இன்ச்சுக்கு மார்க் போட்டிருக்கோமோ அதுக்குள்ளே நம்ம அடிச்சிருக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் துணி விட்டிங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய வரும். இந்த மாதிரி இந்த பஃப்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம இப்படி அடிக்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ளைனாக கையை வெட்டிக்கோங்க. சின்னதாக இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி பஃப் பிடிச்சி அந்த நம்ம பிடிச்ச துணியை இந்த இது மேலே வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இதுலேயே பஃப் கையிலேயே நிறைய மெத்தட் இருக்குங்க. நான் ஒவ்வொன்றா போடுறேன். என்னோடய போன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பஃப் போட்டிருப்பேன். இந்த பஃப் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி. இதே மாதிரி இப்போ இந்த கைக்கு வச்சு அடிச்சுக்குவோம். பாருங்கள் 2 கைக்கு பஃப் அடிச்சிட்டோம். இப்போ கீழே அந்த கீழ் பகுதிக்கு ஃபோல்டு பைப்பிங் வச்சு அடிக்க போகிறேன். எப்படிங்கிறத பாருங்கள். உள் பக்கம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள் பக்கம் அந்த பைப்பிங் அடிக்கிற துணியை 2 இன்ச்சு சைஸ்க்கு வெட்டியிருக்கேன். அதை உள் பக்கமாக வச்சு தையல் அடிக்கிற மேலே எடுத்துகிட்டு இதை இந்த பிசுறு பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். இதுக்குள்ள வச்சு இந்த ஃபோல்டிங்கை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஃபோல்டிங் பண்ணிக்கணும். சின்னதாக வேணும்னா துணி நல்லா உள்ளே விட்டுக்கோங்க. இந்த சைஸ் போதுன்னா இந்த அளவுக்கு வச்சுங்க, அப்போ தான் தெரியும். இந்த பக்கம் எட்ஜில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் அடித்து முடிச்சிட்டோம் பைப்பிங்கு. ஃபஸ்ட்டு மேல் பக்கம் 3 ஃப்ளீட் பிடிச்சோம். கட்டு கொடுத்த அளவுக்கு பார்த்து நம்ம 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டதை அதே சேமாக இங்கே கீழே 3 ஃப்ளீட்டே பிடிச்சோம். அப்புறம் கீழே உள் பக்கமாக வச்சு பைப்பிங் வச்சு அடித்தோம். ஃபஸ்ட்டு அதை ஃபோல்ட் பண்ணி மேலே நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பார்த்து அடிச்சுட்டு அப்புறம் இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டிருக்கோம். எட்ஜில் போடும்போது படிமான தையல் மாதிரி நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பஃப்பு பார்த்திங்கன்னா நம்ம கை அடிக்கும்போது இப்படி வந்துடும். இப்படி அடிக்கிறோன்னா இந்த பஃப்புங்க நல்லா தூக்கி இப்படி இருக்கும். நல்லா இருக்குங்க பஃப்பு. குழந்தைங்களுக்கு போடும்போது நல்லா தூக்கலாக தரும் இந்த பஃப்பு. பாருங்கள் 2 கையும் பஃப் அடித்து பைப்பிங் வச்சு அடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பாடி கூட வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதான். ஒவ்வொன்றா எடுத்துக்குவோம். கையும் பாருங்கள் பஃப் கை வேறு மாதிரி பஃப் பிடிச்சி காமிச்சிருக்கேன். இதையும் அடித்து பாருங்கள். இந்த மாடல் பார்த்து நீங்களும் அடித்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.